என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஏன் பதற? உன் புள்ள எனக்கு கொடுத்த பரிசு இது. என்னங்க சொல்றீங்க? வெற்றியை பாத்தீங்களா? இப்ப அவன் எங்கங்க இருக்கான்? என்னை தலையில அடிச்சுட்டு அவன் தப்பிச்சு போயிட்டான்டி. தப்பிச்சிட்டானா? திரும்பவும் அவனை பிடிச்சிட்டு போயிட்டீங்களோன்னு ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேங்க. புள்ளன்னு ஒருத்தன் வந்துட்டாவே புருஷன்லாம் உங்களுக்கு 2ஆம் பட்சம் தான்ல. ஏங்க அப்படி சொல்றீங்க? ஜெயில போட்டகிற கோவத்துல உன் புள்ள என்ன அடிச்சு மண்டையை உடச்சிட்டாண்டி. இன்னும் கொஞ்சம் வேகமா அடிச்சிருந்தா நான் செத்தே போயிருப்பேன். ஆனா அவன் என்ன அடிச்சிட்டானேன்னு உனக்கு கோவமே வரல. என் காயத்தை பத்தி கூட நீ பெருசா விசாரிக்கல. அவன் தப்பிச்சு போனதால என் வேலைக்கு இப்ப ஆபத்தாயிடுச்சு. அதை பத்தி கூட நீ கவலைப்பட்ட மாதிரி தெரியல. ஆனா உன் புள்ள தப்பிச்சு போயிட்டானேன்னு எவ்வளவு சந்தோஷப்படுறல. என் வேலையை விட எனக்கு அடிபட்டதை விட உன் புள்ள மேல இருக்கிற பாசம் தான் உனக்கு பெருசா போச்சுல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நானு சூழ்நிலை புரியாம முட்டாள்தனமா சந்தோஷப்படுறல கஸ்தூரி. கேஸில் இருந்து விடுதலையாகி வெளியே வர்றது வேற, தண்டனைக்கு பயந்து தப்பிச்சு ஓடுறது வேற. கோர்ட்டு மூலியமா வெளியே வந்தா அது நிரந்தரமான சந்தோஷம். ஆனா தப்பிச்சு ஓடுறது சட்டப்படி எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? என் பேச்ச கேட்காம மேல மேல அவன் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான். இருக்கிற கேஸ் போதாதுன்னு இந்த கேஸ் அவன் மேல விழுந்திருக்கு. இப்படியே பண்ணிட்டு இருந்தா அவன் ஆயுசுக்கும் ஜெயிலே இருக்க வேண்டியதுதான். அதுக்கு தான் நீ ஆசைப்படுறல. உன் புள்ள இப்படியே எவ்வளவு நாள் தலைமறைவா ஓடிக்கிட்டே இருப்பான். இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடினா ஒரு நாளாவது அவனால் நிம்மதியா இருக்க முடியுமா? இல்ல சந்தோஷமா தான் வாழ்ந்துட முடியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் எப்ப போலீஸ் வரும்னு பயந்து பயந்து தானே சாகணும். ஜெயிலில் இருக்கிறத விட தப்பிச்சு போறது தாண்டி பெரிய தண்டனையா இருக்கும். இதையெல்லாம் நான் உனக்கு ஏன் சொல்றேன்னா, கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு அவன் ஃபோன் பண்ணி பேசுவான். தப்பிச்சு தலைமறைவா இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு நீ அவனுக்கு புரியவை. இந்த கேஸு என் கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு சேஃப். என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டு வேற யாரையாவது போட்டாங்கன்னு வையே, தேடி கண்டுபிடிச்சு பெண்டை கழட்டிடுவாங்க. சரி, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். பாத்துங்க. கஸ்தூரி, அது யாருன்னு போய் பாரு. உன்னை பாக்கணும் தான் நானும் காத்துட்டு இருந்தேன். எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்த? என் புள்ளைய புடிச்சு கொடுத்து என் குடும்பத்தையே சூனியமாக்கிட்டியே. இன்னும் என்ன பண்ணலான்னு இங்க வந்திருக்க? அம்மா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க புள்ள தப்பு செஞ்சதுனாலதான் நான் அவனை அரெஸ்ட் பண்ணேன். நான் உனக்கு தெரிஞ்சவ தானே. அவன் தப்பு செஞ்சிருக்கான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அவனை நான் கண்டிச்சு திருத்திருப்பேன்ல. நீ மெடல் வாங்கி குத்திக்கிறதுக்காக ஏன் புள்ளைய புடிச்சு கொடுத்து அவன் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிட்டியடி. புள்ள பாசத்தாலதான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு புரியுதுமா. ஆனா நான் என் கடமையை தான் செஞ்சேங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கணுமா? சும்மா மழுப்பாதடி. உனக்கு ஒரு தம்பி இருந்து அவன் இப்படி ஒரு தப்பு செஞ்சிருந்தா இதே மாதிரிதான் பிடிச்சு கொடுத்திருப்பியா? இந்த வேலையில பந்த பாசத்துக்கெல்லாம் இடமே இல்லமா. யாரா இருந்தாலும் என் கடமையை தான் நான் செஞ்சிருப்பேன். போத நிறுத்தடி. கடமையா கடமை? நீ செஞ்சது துரோகம்டி. உன்னாலதான் இருக்கிற ஒரு பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நான் தினம் தினம் அழுதுட்டு இருக்கேன்டி. நீ செஞ்ச காரியத்தால பதக்கம் மட்டும் இல்ல, ஒரு பெத்தவளோட பாவத்தையும் சேர்த்து வச்சிருக்க.
அந்த பாவம் உன்னை எந்த காலத்திலயும் நிம்மதியா வாழ விடாதுடி. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன். இந்த வேலை இருக்கிற திமிர்ல தானே நீ இந்த ஆட்டம் ஆடுற. இந்த வேலை உனக்கு நிலைக்கவே நிலைக்காது. எந்த வேலையால உனக்கு பேரு புகழ் கிடைச்சதோ அதே வேலையால நீ நிறைய அசிங்கப்படுவ. இப்போ உன்னை தலையில தூக்கி வச்சு ஆண்டவங்க எல்லாம் உன்னை கால்ல போட்டு மிதிக்கிற கால நேரம் வரும்டி. என்னோட சாபம் பலிக்குதா இல்லையான்னு பாருடி. கஸ்தூரி, யார் வந்திருக்கிறா? எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கிற? சார், நீயா? நீ எதுக்குமா இங்க வந்த? கஸ்தூரி, நீ உள்ள போ. என்னான்னு நம்ம கேட்டு புள்ளையோட வாழ்க்கைய நாசம் பண்ணவங்க இவகிட்ட என்ன பேச்சு உங்களுக்கு? இவ நம்ம முன்னாடி நிக்கிறதே பெரிய தர்துரங்க. இவளை முதல்ல இங்க இருந்து போக சொல்லுங்க. எனக்கு இருக்கிற கோபத்துக்கு என் கையாலே இவ கழுத்தை நெச்சு கொன்னுடுவேன். கொஞ்சம் அமைதியா இரு. இருக்கிற பிரச்சனை போதாது, நீ வேறையா? நான் பேசிட்டு வரேன், நீ உள்ள போ. போமா. என்ன விஷயம்? சார், உங்ககிட்ட இருந்து தப்பிச்ச வெற்றி என் வீட்டு முன்னாலதான் விழுந்து கிடந்திருக்கான் சார். அம்மா தான் அவனை உள்ள கூட்டிட்டு வந்து சாப்பாடுலாம் கொடுத்து படுக்க வச்சிருக்காங்க. இது ஸ்டேஷன்ல இருந்தப்பவே தெரிஞ்சிருந்தா நான் நம்ம டீமோடயே போய் அவனை பிடிச்சிருப்பேன். ஆனா நான் வீட்டுக்கு வந்ததுதான் இது எல்லாமே எனக்கு தெரிய வந்தது. போன் பண்ணி நம்ம டீமை வர சொல்றதுக்குள்ள அவன் தப்பிச்சு போயிட்டான் சார். எதுக்குமா சுத்தி வளைச்சி இவ்வளவு பெரிய கதையை சொல்ற? கையில கிடைச்சவன வேணும்னு தப்பிக்க விட்ட, அப்படித்தானே? இல்ல சார், நான் அவனை எனக்கு எந்த விளக்கமும் சொல்லாத. உன் மனநிலை என்ன, என்ன நோக்கத்துக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாதா என்ன? என் பிள்ளைய பிடிச்சி கொடுத்து அது மூலியமா என்னை பழி தீக்கணும்னு நினைக்கிறல்ல, அது பாசிட்டிவா முடிஞ்சு போச்சு. அது உன்னால பொறுத்துக்க முடியல. இப்போ கையில கிடைச்ச அக்யூஸ்ட தப்பிக்க விட்டுட்டு என் வேலைக்கே செக் வச்சுட்டல்ல. அவன் கிடைக்கலனா என் வேலைக்கே ஆபத்தாயிடுன்னு உனக்கு தெரியும். அதனாலதான் நீ வலை வீசி பிடிச்சவனை நீயே தப்பிக்க விட்ட. உன்னை வேலையை விட்டு அனுப்புறதுக்காக நான் டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனா உனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு என்னை வேலையை விட்டு துரத்துறதுக்கு இப்படி எல்லாம் கேம் ஆடிட்டு இருக்கு இல்லம்மா. என்ன மொத்தமா வீட்டுக்கு அனுப்பிட்டு நீ நம்ம ஸ்டேஷனை ஆளுமை பண்ணலாம்னு நினைக்கிறல்ல. இப்போ காத்து உன் பக்கம் வீசுது. அதான் உனக்கு சாதகமாவே எல்லாமே அமைஞ்சிருச்சு. நீ ஆடுற வரைக்கும் ஆடு. நீ எவ்வளவு தூரம் ஆடுவேன் நானும் பாக்குறேன். சார், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல சார். அவனை பிடிக்கணும்னு தான் நான். போதுமையில உங்ககிட்ட சண்டை போற நிலைமையில் நான் இல்லை. நம்மளை செலக்ட் பண்ணாம ரிஜெக்ட் பண்ணான். அதையும் மீறி செலக்ட் ஆகி வந்தோம். டீயும் வடையும் வாங்கிட்டு வர சொல்லி அவமானப்படுத்தினான். இவன் சஸ்பெண்ட் ஆகி போய் தொலைஞ்சா நமக்கு நல்லா இருக்கும்னு நீயும் கோயிலுக்கு போய் வேண்டியிருப்பல்ல. நாளைக்கு அது பழிச்சிடும். நான் சஸ்பெண்ட் ஆயிடுவேன். நீ சந்தோஷமா போயிட்டு வா. போ மயிலு, போ. கஸ்தூரி, போன் அடிக்குது பாரு.
கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க முடியுதா? அடுத்து கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா தூங்க முடியாது. ச்சே. காலங்காத்தால யாரு இவளுக்கு போன் பண்றாங்க? ஜெகசூரி, உன் போன் உடல் அடிச்சுக்கிட்டே இருக்குது, வந்து எடுக்க மாட்டேன். உன் போனை வெளியே சார்ஜர்ல போட மாட்டேன். மனுஷனை தூங்க விடாம நசன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. உள்ள போன இடம் தெரியல, உங்களுக்கு சுகமா தூக்கம் கேக்குதா? இப்படி ஒரு அப்பாவை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. அசோரே, நைட்டு ஒரு பொட்டு கூட தூங்காம நானும் அவனையே தாண்டி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னையே அறியாம ஏதோ இப்பதான் கண் அசந்தது. அது பொறுக்கலையா உனக்கு? ஹலோ 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 அம்மா. ஹலோ அம்மா, நான் வெற்றி பேசுறேம்மா, கேக்குதா? டாய், யார் போன்ல? ஆ, ஆ, என்னோட அக்காங்க. அவ கூட இன்னும் கான்டாக்ட்ல தான் இருக்கியா? உருப்பிட்ட மாதிரி தான். வெளியே போய் பேசுமா? ஹலோ வெற்றி, லைன்ல இருக்கியாடா? அம்மா, எத்தனை தடவை நான் உனக்கு ஃபோன் பண்றது? ஏமா போனே எடுக்க மாட்டேன்ற? இப்ப கூட நான் எடுத்துருக்க கூடாதுடா. மனசு கேட்காம தான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அம்மா, இப்ப எனக்கு இருக்க ஒரே சப்போர்ட் நீ மட்டும்தாம்மா. நீயே இப்படி பேசினா எப்படிம்மா? டேய், வேற எப்படிடா பேசுவாங்க? பெத்தவர்னு கூட பார்க்காம அந்த மனுஷனை போட்டு அப்படி அடிச்சிருக்க. டேய், அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நான் என்னடா பண்ணுவேன்? நீ தப்பிக்கணும்னு என் தாலியா இருக்க கூட தயாராயிட்டல. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லம்மா. அவர்தான் என்ன முதல்ல அடிச்சாரு. நான் சுதாரிக்கலன்னு வெச்சுக்கோ, என்ன அங்கேயே கொண்டு போட்டுருப்பாரு. என்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் நான் அவர் அடிச்சேன். அதுவும் ஒரே ஒரு அடிதான். அவர் தடுமாறினதும் நான் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். நீயும் என்ன வெறுத்து ஒதுக்கணும்னு தான் அவர் அங்க ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு. நீ அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதம்மா. அவரை கொல்லணும்னு நினைச்சிருந்தா நான் அங்கேயே அடிச்சு கொண்டு இருப்பேன். உனக்காக தான் நான் விட்டு வச்சிருக்கேன். அப்பாவும் பிள்ளையும் ஏன்டா என்ன வாட்டி எடுக்கிறீங்க? என்ன நம்பாம ஏன் அவன் தப்பிச்சு ஓடுனான்னு அவரு ஒரு பக்கம் குதிச்சிட்டு இருக்காருடா. நிலைமை புரியாம நீயும் பிரச்சனைய பெருசாக்கிக்கிட்டே போயிட்டு இருக்கடா. நான் யார் பக்கம் பேசுறதுன்னு எனக்கே தெரியலடா. இந்த வேதனையிலே நான் செத்துருவேன் போல இருக்க. ஐயோ அம்மா, உன் ஒப்பாரிய கேட்கறதுக்குலாம் நான் ஒன்னும் போன் பண்ணல. நானே வெளியூர் எங்கேயாவது போயிடலான்னு இருக்கேன். என் கையில சுத்தமா பணம் கிடையாது. நீ பணத்தை எடுத்துக்கிட்டு உடனே நான் சொல்ற இடத்துக்கு வா. வெற்றி, நீ வெளியூர்லாம் போக வேணாண்டா. நேரா நம்ம வீட்டுக்கே வந்துரு. அப்பா கிட்ட நான் பேசுறேன்டா. அவரு கையில கால விழுந்தாவது உன்னை நான் வெளியில கொண்டு வர சொல்றேன்டா. ஐயோ அம்மா, லூசா மணி. நான் மட்டும் உன் புருஷன் கையில மாட்டேன்னு வெச்சுக்கோ, அவ்வளவுதான். கொத்தா தூக்கிட்டு போய் என்ன ஜெயில போட்டுருவாங்க. என்ன வச்சு மெடலும் ப்ரொமோஷனும் வாங்கணும்னு அவரும் அந்த கான்ஸ்டபிளும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்காங்க. அவங்க பேரும் புகழும் வாங்குறதுக்காக என் லைஃப் என்னால டேமேஜ் பண்ணிக்க முடியாதுமா. டேய், எனக்கு புரியுதுடா. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி ஓடி ஒளிஞ்சிட்டு இருப்ப? உன்னை நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்குடா. இந்த பிரச்சனையில இருந்து உன்னை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும்னு பெத்த மனசு துடிக்குதுடா. வெற்றி, சொன்னா கேளுடா. முதல்ல வீட்டுக்கு வாடா. அப்பா கிட்ட பொறுமையா பேசி. சும்மா சும்மா நீ அதையே சொல்லிட்டு இருக்காத, சரியா? மோஸ்ட்லி நான் வெளியே இருக்கிறது தான் எனக்கு சேஃப். என்னோட முடிவை நான் மாத்திக்கிறதாவே கிடையாது. வெற்றி, நான் சொல்றத கொஞ்சம். அம்மா, வளன்னு பேசிட்டு இருக்காதம்மா. என்ன பிடிக்கிறதுக்காக உன் போனை கூட அவங்க ட்ரேஸ் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நீ சீக்கிரம் பணத்தை எடுத்துக்கிட்டு தம்மம்பட்டி ஃபாரஸ்ட் ஏரியா கிட்ட வந்துரு. அங்க வந்துட்டு நீ எனக்கு போனை பண்ணு. நான் சொல்ற இடத்துல நீ பணத்தை வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிடு. டேய், இப்படி சொன்னா எப்படிரா? நான் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு நான் இங்க ஒருத்தி தவிச்சிட்டு இருக்கேன்டா. நீ என்னமோ திரும்பி கூட பார்க்காதன்னு சொல்ற. மா, வேற வழி இல்லம்மா. உன் சென்டிமெண்ட புரிஞ்சுக்கிறதுக்குலாம் எனக்கு இப்ப நேரம் கிடையாது. போலீஸ் என்ன பல வீசி தேடிக்கிட்டு இருக்கு. அவங்க கண்ணுல மாற்றத்துக்குள்ள நான் இந்த ஊரை விட்டு போயிடணும். நீ லேட் பண்ணாம ஒரு காரை புடிச்சிட்டு இங்க வந்துரு. நான் சொன்ன இடத்துக்கு காரை முன்னாடியே நீ பாட்டிட்டு நீ நடந்து வா. திரும்பவும் நான் உனக்கு போன் பண்றேன்.
இவ்வளவு நேரம் உங்க அக்காட்ட தான் பேசிட்டு இருந்தியா? ஆமாங்க, என் அக்கா கிட்ட பேசுறது கூட எனக்கு உரிமை இல்லையா? எல்லாம் சந்தேக கண்ணோட தான் பாப்பீங்களா? சரி சரி, புலம்பாம போ. வழிய விடுங்க. மயிலு, உங்க அம்மா செஞ்சது சட்டப்படி தப்பா இருக்கலாம், ஆனா அவங்களோட நியாயப்படி அவங்க செஞ்சதுதான் நியாயம். என்ன சார் பேசுறீங்க? எந்த நியாயப்படி பார்த்தாலும் ஒரு கிரிமினலை தப்பிக்க விட்டதை நியாயப்படுத்தவே முடியாது சார். சூழ்நிலையை பொறுத்து ஒரு எதிரிக்கு கூட இறக்கப்படலாம் சார். அவனை நிரபராதின்னு நம்பி தப்பிக்க விட்டிருந்தா கூட பரவாயில்ல. அவன் தான் குற்றவாளி, இவங்க கீழே தள்ளி விட்டு அவங்க செயினை அறுத்துட்டு போனவன நல்லா தெரிஞ்சும் அம்மா தப்பிக்க விட்டதை என்னால ஏத்துக்கவே முடியல சார். நாங்க நேர்மையா கஷ்டப்பட்டு ஒரு கிரிமினலை புடிச்சிட்டு வரோம். ஆனா அவங்களுக்கு மனசு கேட்கலன்னு அவனை காப்பாத்தி அனுப்பிச்சு விட்டா இங்க நேர்மைக்கும் உழைப்புக்கும் என்ன சார் மரியாதை? மயிலு, பணம் வாங்கிட்டு ஒரு குற்றவாளியை காப்பாத்துறதுக்கும் மனசு கேட்காம தப்பிக்க விட்டேன்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே சார். நேர்மைக்கு எதிரா நீங்க என்ன செஞ்சாலும் அது தப்பு தப்பு தான் சார். சரி விடு மயிலு, இப்படி டென்ஷன் ஆகாத. கெட்டதுலயே ஒரு நல்லதுங்கிற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டருக்கு அவரோட புள்ளையே ஒரு பெரிய செக் வச்சிருக்கான். அவனாலேயே அந்த இன்ஸ்பெக்டர் அசிங்கப்பட்டு சஸ்பெண்ட் ஆகட்டும். மொத்தமா டிபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே தூக்கி எறிஞ்சாலும் நமக்கு சந்தோஷம் தானே. என்னால சந்தோஷப்பட முடியல சார். புள்ள இப்படி பண்ணிட்டானேன்ற வேதனையில சார் ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. அவரை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு சார். மயிலு, வெற்றி மட்டும் இல்ல, அந்த ஆளும் ஒரு பெரிய கிரிமினல் தான். உங்க அம்மா வெற்றி மேல இறக்கப்பட்ட மாதிரி நீ அவனோட அப்பா மேல இறக்கப்படுற. உங்க அம்மா செஞ்சது தப்புன்னா இப்ப நீ செய்யறதும் தப்பு தானே. அந்த ஆள் உன்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காரு. மேலதிகாரிங்கிற திமிர்ல உன்னை எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுத்திருக்காரு. அந்த தப்புக்கெல்லாம் அவன் இன்னைக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு போட்டுமே. நீ எதுக்கு அவனை பார்த்து இவ்வளவு பரிதாபப்பட்டு இருக்க? நியாயமா பார்த்தா அவர் படுற கஷ்டத்தை பார்த்து உங்களை மாதிரி நானும் சந்தோஷம் தான் சார் படணும். அவருக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலயும் வேணும்னு துள்ளி குதிக்கணும் சார். ஆனா என்னால முடியல சார். ஒரு சிங்கம் காட்ட கம்பீரமா ஆள்ற மாதிரி அவர் எங்க ஸ்டேஷனையே கட்டி ஆள்றவரு சார். ஊசி குத்துற மாதிரி அவர் அதட்டலா ஒரு வார்த்தை சொன்னா போதும். அது கூட வேண்டாம், அவர் ஒரு பார்வை பார்த்தாலே எல்லாரும் அலறுவாங்க சார். ஆனா இப்ப அந்த பேச்சு தோரணன்னு எதுவுமே இல்ல சார் அவர்கிட்ட. ஒரு காலத்துல காட்டையே ஆண்ட சிங்கத்துக்கு வயசாகி தளர்ந்து போய் பசியிலையும் வேட்டைக்கு ஓட கூட முடியாம மூளையில முடங்கி கிடக்கிறத பாக்குறது ரொம்ப கொடுமை சார். குருமூர்த்தி சார் இப்ப அந்த மாதிரி தான் ஆயிட்டாரு சார். அவர் நல்லவரா கெட்டவரான்றதெல்லாம் வேற விஷயம் சார். என்ன பழி வாங்கறதுக்காக அவர் என்னென்னவோ செஞ்சிருக்காருன்றத நான் மறக்கல. ஆனா அவ்வளோ டெரரா இருந்தவர இப்படி தளர்ந்து போய் பாக்குறதுக்கு என்னால முடியல சார். சிங்கம்னா எல்லாருக்கும் பயம்தான். ஆனா அந்த சிங்கம் சிங்கமா இருக்கிறது தான் அழகு சார். அதுதான் அந்த காட்டுக்கும் மரியாதை. அவர் பழையபடி மாறணும்னா வெற்றியை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட ஒப்படைக்கணும் சார். இப்ப என் மனசுல அது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு சார். எனக்கு மனசு கேட்கல மயிலு. இருந்தாலும் நான் உன்னோட கருத்தை மதிக்கிறேன். ஏற்கனவே அவனை பொறி வச்சு பிடிச்சவதானே நீ. இந்த தடவையும் கண்டிப்பா உன்னால அவனை பிடிக்க முடியும். ஆல் தி பெஸ்ட் மயிலு. தேங்க்ஸ் சார். டைம் ஆச்சு சார், நான் ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன். ஏ மயிலு, எங்க போற கிளம்புறேன்னு? வண்டியில ஏறு, நானே உன்னை டிராப் பண்றேன். வேணாம் சார். ஒரு கான்ஸ்டபிள் கார்ல போய் இறங்குறது மத்தவங்க கண்ணை உறுத்தும். அது மட்டும் இல்லாம தினமும் உங்களை தொந்தரவு படுத்துறதும் நல்லா இருக்காது. மயிலு, இது தொந்தரவு இல்ல மயிலு, என்னோட பாக்கியம். எனக்கு உன் கூட இருக்கிறது தான் சந்தோஷம். உன்னோட சங்கடத்தால என்னோட சந்தோஷத்தை கெடுத்துறாத. நீ வந்து கார்ல உட்காரு ப்ளீஸ் மயிலு.